1999ல் வந்த படம் தான் படையப்பா. படையப்பா வந்து தலைவர் வந்து அட் பீக்கில் இருந்த டைமு. 1999ல் அவர வந்து அசைச்சிக்கவே முடியாது. அந்த டைமில் மட்டும் அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா, இப்போ வரைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கர பீக்கில் இருந்த டைமில் வந்த படம் தான் படையப்பா. இந்த படத்தில் வந்து சொல்ல மாரி யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. 3 மணி நேரமும் வந்து தலைவர் தான் அந்த ஸ்க்ரீனை வந்து தன் வசம் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாரு. அந்த மாரி இந்த படத்த வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1999ல் மட்டும் இப்போ உள்ள ரோகிணி தியேட்டர் மாரி இந்த சோஷியல் மீடியாலாம் இருந்திருந்தா, அந்த என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பயங்கரமா வெறித்தனமா இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு வெறித்தனமான படம் தான் படையப்பா. அந்த கடைசி சீனில் அப்பா சொல்லுவார், "வாட் அ மேன்" அப்படின்ட்டு. அது சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து ஏஞ்சிட்டு வரும்போது எல்லாருமே தலைவரை பார்த்து சொல்லியிருப்பாங்க, "வாட் அ மேன்ன்ட்டு." அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நான் கெத்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க.